வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே ஆழமான விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். நம்ம எல்லாருக்குள்ளயும் நம்ம இதயத்துக்குள்ளயும் ஒளிஞ்சிருக்க ஒரு மிகப்பெரிய சக்திய எப்படி வெளிக்கொண்டு வரதுன்னு பார்க்கலாம். அதுவும் சூரியனோட சக்தியை வச்சு நம்ம அன்போட மையமா இருக்கிற அநாகத சக்கரத்தை எப்படி முழுமையா சுத்தப்படுத்தலாங்கிற ஒரு பழங்கால பயணத்துக்குள்ள போகலாமா? ஒரு நிமிஷம் இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம இதயம் வெறும் உடம்புக்கு ரத்தத்தை அனுப்புற ஒரு உறுப்பு மட்டும் இல்லாம அதுவே நமக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் நடுவுல ஒரு நேரடி பாலமா இருந்தா எப்படி இருக்கும்? சூரியனோட நேரடியா பேச முடிஞ்சா நம்ம வாழ்க்கையில என்னெல்லாம் அற்புதங்கள் நடக்கும் நினைச்சு பாருங்க. சரி, இந்த அற்புதமான பயணத்துல நாம என்னெல்லாம் பார்க்க போறோம்? முதல்ல இதயத்தோட அந்த மறைக்கப்பட்ட சக்திய பத்தி தெரிஞ்சுக்குவோம். அப்புறம் அதுக்கும் சூரியனுக்கும் இருக்கிற அந்த தெய்வீக தொடர்பை புரிஞ்சுக்குவோம். நம்ம அன்புக்கு தடையா இருக்கிற விஷயங்கள் என்னென்னு பார்த்து அதை ஒரு சக்தி வாய்ந்த 7 நாள் பயிற்சி மூலமா எப்படி உடைக்கிறதுன்னு கத்துக்குவோம். கடைசியா நமக்குள்ள எல்லையில்லாத அன்பை எப்படி மலர வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க நம்ம பயணத்தோட முதல் படிக்குள்ள போலாம். இதயத்தோட உண்மையான சக்தி என்ன? இந்த அநாகத சக்கரம்ங்கிறது வெறும் ஒரு எனர்ஜி பாயிண்ட் மட்டும் இல்லைங்க. அது நம்ம பூமி வாழ்க்கைக்கும் ஆன்மீக வாழ்க்கைக்கும் நடுவுல இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான பாலம். இத இப்படி பாருங்க. அநாகத சக்கரம் ஒரு பேலன்சிங் பாயிண்ட் மாதிரி. கீழே இருக்கிற 3 சக்கரங்கள் நம்ம அறிவு, நம்ம பூமி சார்ந்த தேவைகள் சம்பந்தப்பட்டது. மேல இருக்கிற 3 சக்கரங்கள் நம்ம உணர்வுகள், நம்ம ஆன்மீக தேடல் சம்பந்தப்பட்டது. இது ரெண்டையும் ஒன்னா இணைக்கிற மையப்புள்ளி தான் இந்த அநாகத சக்கரம். நம்ம பகுத்தறிவும் உள்ளுணர்வும் சந்திக்கிற ஒரு புனிதமான இடம் இதுதான். சரி, இந்த சக்தி வாய்ந்த சுத்திகரிப்புக்கு யாரு நமக்கு வழிகாட்ட போறா? சூரியனா? இல்ல, நாம நினைக்கிறத விட இது ரொம்ப ஆழமான ஒரு சக்தி. அவர்தான் சூரிய தேவர். இது நிஜமாவே ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லையா? சூரிய தேவருங்கிறது நம்ம வானத்துல பாக்குற அந்த நெருப்பு கோலம் கிடையாது. அது நம்ம இதய சக்கரத்தை சுத்தப்படுத்த நேரடியா நமக்கு உதவுற 7 உயர்நிலை ஆன்மாக்களோட ஒரு கூட்டு சக்தி. அவங்க நம்மளோட ஆன்மீக வழிகாட்டிகள். அந்த 7 ஆன்மாக்கள்ல ஒருத்தரா ஆகிறது எவ்வளோ பெரிய சாதனை தெரியுமா? ஒரு உயிர் தன்னோட 7 பிறவிகள்ல 7 லட்சம் மனித ஆன்மாக்களை விடுதலை அடைய வைக்கணும். சும்மா யோசிச்சு பாருங்க, அது எவ்வளோ பெரிய கருணை, எவ்வளோ பெரிய ஆன்மீக அர்ப்பணிப்பு. சரி, இப்போ நம்ம கவனத்தை நமக்குள்ள திருப்புவோம். நம்ம இதயத்தோட சக்தி தங்கு தடையின்றி பாயறத எது தடுக்குது? நம்ம அன்பை மறைக்கிற அந்த அழுக்குகள் என்னென்னு பார்க்கலாம். நம்ம இதயத்துல 5 விதமான ஆற்றல் தடைகள் இருக்கு. உதாரணத்துக்கு, இந்த நிலம் அடுக்குல நம்ம மத்தவங்களுக்கு செஞ்ச காயங்கள் எல்லாம் பதிவாகிருக்கும். இது சுத்தப்படுத்தும் போது நமக்குள்ள இயல்பாவே அன்பு மலரும். நீர் அடுக்குல மத்தவங்க நமக்கு கொடுத்த வலிகள் சேமிக்கப்பட்டிருக்கும். அதை சுத்தப்படுத்தும் போது மன்னிக்கிற அந்த மாபெரும் குணம் நமக்குள்ள உருவாகும். இதே மாதிரி காற்று, நெருப்பு, ஆகாயன்னு ஒவ்வொரு அடுக்கையும் நம்ம சுத்தப்படுத்தும் போது அமைதி, கருணை, தெளிவுன்னு நமக்குள்ள அற்புதமான மாற்றங்கள் நடக்கும். அப்போ இந்த தடைகளை எல்லாம் எப்படி நீக்கிறது? அதுக்குதான் இந்த 7 நாள் சூரிய நமஸ்கார பயிற்சி. இது வெறும் உடற்பயிற்சி மட்டும் கிடையாது, இது ஒரு ஆழமான ஆன்ம சுத்தி. இந்த ஒரு வார பயிற்சிய 3 முக்கியமான கட்டமா பிரிக்கலாம். 3 நாள் சூரிய நமஸ்காரம் மூலமா நம்ம இதய சக்கரத்தை நல்லா திறந்து சூரியனோட சக்தியை உள்ளிழுக்கிறோம். 4வது நாள் தான் ஒரு டேர்னிங் பாயிண்ட். பயிற்சியை மாத்தி அந்த சக்தியை நம்ம உள் மையத்துல சுருக்குறோம். கடைசி 3 நாள்ல அந்த சக்தியை முழுமையா சுத்திகரிச்சு ஒரு ஆழமான அமைதியையும் ஞான தெளிவையும் அடையிறோம். இதுல ஒரு சின்ன ஆனா ரொம்ப முக்கியமான டெக்னிக் இருக்கு. மதியம் வரைக்கும் கிழக்க பார்த்தும் மதியத்துக்கு பிறகு மேற்க பார்த்தும் பயிற்சி செய்யணும். ஏன் தெரியுமா? இது நம்ம உடல சூரியனோட அன்றாட பயணத்தோட நேரடியா இணைக்குது. நாமளும் சூரியனும் ஒரே தாளத்துல இயங்க ஆரம்பிப்போம். இப்போ நாம பார்க்க போற விஷயம் உங்களை ரொம்பவே ஆச்சரியப்படுத்த போகுது. இந்த தெய்வீக சக்தியோட ஆண்களும் பெண்களும் வேற வேற வழியில இணைவாங்க. இது இயற்கையோட ஒரு அற்புதமான ரகசியம். ஆண்களோட இதய சக்கரம் சூரியன் கிட்ட இருந்தும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்தும் நேரடியா வெளிப்புறமா சக்தியை ஈர்க்கும். அதனால தான் அவங்க மார்பு பகுதியை மறைக்காம பயிற்சி செய்யும் போது அந்த சக்தி தங்கு தடையின்றி உள்ள பாயும். ஆனா பெண்களோட ஆற்றல் பாதை ரொம்பவே வித்தியாசமானது. அவங்களோட இதய சக்கரம் உச்சந்தலையில இருக்கிற சகசிராரத்துல இருந்து ஒரு ஸ்பெஷல் உள் வழித்தடம் மூலமா சக்தியை பெறுது. அதனால அந்த உள் இணைப்பை பாதுகாக்க அவங்க அடுக்கு ஆடைகளோட பயிற்சி செய்யறது அந்த ஆற்றல் பாதையை இன்னும் பலப்படுத்தும். சரி, நாம இப்போ இந்த பயணத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். நம்மள நாம சுத்தப்படுத்திக்கிறது ஒரு ஆரம்பம்தான். உண்மையான இலக்கு இதை விட ரொம்ப பெருசு. பாருங்க, இந்த பயிற்சியோட உண்மையான நோக்கமே நம்மள தாண்டி போறதுதான். நாம இவ்ளோ கஷ்டப்பட்டு வளர்த்தெடுக்கிற அந்த தூய்மையான அன்பு சக்திய ஒரு கலங்கர விளக்கம் மாதிரி
இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கறது தான் இதோட கடைசி லட்சியம். நம்ம இதயம் இந்த பிரபஞ்சத்தோட இதயமா மாறுற தருணம் அது. இந்த ஒரு சக்தி வாய்ந்த மேற்கோளோட இந்த விளக்கத்தை முடிச்சுக்கலாம். இந்த செயல்முறையின் மூலம் எல்லையற்ற அன்பின் விரிவாக்கத்தை ஒருவர் முழுமையாக அனுபவிக்க முடியும். சுத்திகரிக்கப்பட்ட இதயத்தோட உண்மையான சக்தி எல்லையில்லாத அன்பை அனுபவிக்கிறதுலயும் பகிர்ந்துக்கிறதுலயும் தான் இருக்கு. இந்த ஆழமான பயணத்தை நீங்களும் மேற்கொண்டு உங்க இதயத்தோட உண்மையான சக்தியை உணரணுங்கிறது தான் என்னோட ஆசை.